ஒன்று சொல்லுங்கள், தில்சே படத்தில் நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த டைமில் உங்களுக்கு கிடைச்ச ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லேட்டர் நீங்கள் ஒரு ப்ரொடியூசராக, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணியிருக்கா? நோ, ஆக்சுவலாக முதல் நாள் நான் ஷூட்டிங் வந்தபோது தான் எனக்கு புரிஞ்சுது. நான் வந்து ஃபில்ம் மேக்கிங் அல்லது ஃபில்ம் ஷூட்டிங்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஆப்வியஸாக ஐடியாவே கிடையாது. நான் போன முதல் ஷூட்டிங்கே நான் ஒர்க் பண்ண ஷூட்டிங்லே தான். சையா சையா பாட்டு நாங்கள் ட்ரெயினில் எடுத்த பொழுது இப்போ வரைக்கும் என் மனசில் ஒட்டிகிட்ருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் எண்ணம், அந்த ஹோல் யூனிட் எப்படி ஒரே நோக்கத்தோட ஒரே திசையில் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கங்கிற அந்த பியூட்டி, ஒரு டீம் ஒர்க் எப்படி இருக்குங்கிறத கண்கூடாக பார்த்தேன். ஸோ யாரும் சோம்பேறியாக இல்லை, யாரும் லேட்டாக வரல, யாரையும் கெஞ்ச வேண்டியதில்லை, யாரும் எதிர்த்து பேசலை. கிட்டத்தட்ட ஒரு ஆர்மியோடைய கட்டுக்கோப்பும் ஒழுக்கமும், ஆனால் அந்த மாதிரி பயம் இல்லாமல் ஒரு மரியாதை. ஸோ ஷூட்டிங்கோடைய அழகே அந்த என்டையர் டீம் சேர்ந்து ஒரு டைரக்ஷனில் ஒர்க் பண்ணுறது தான். ஸோ அண்ட் ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ்ட். எப்படி நம்ம பெரிய ஆட்கள் ஸ்டார்ஸ் எல்லாம் நினைக்கிறோமோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லை. ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒரே தளத்தில் சேர்ந்து பணிபுரிஞ்சோம். அந்த அந்த அழகு இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். அது அந்த அந்த ஷூட்டிங்கை நடத்துகிற டைரக்டருடைய ஃபிலாசபிங்கிறது எனக்கு இமீடியட்டாக புரிஞ்சிருச்சு. அதனால்தான் சாருடைய டீமில் ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ளஷர். அது இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் எல்லோரும் திரும்ப திரும்ப வந்து எங்கள் படங்களில் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, யாருமே லேட்டாக வரல, கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி டிசிப்ளின் அங்கே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு. அது வந்து மணிரத்னம் அவர்களுடைய ப்ரெசன்ஸ்னாலையா? இப்படி நாமான்னு சொல்லிட்டேன்னா மற்ற டேரக்டர்லாம் அப்படி இல்லைங்கிற மாதிரி ஆகிடும். தட்ஸ் நாட் ட்ரூ. ஐ திங்க் அது இந்த வேலையுடைய கட்டாயம். ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு லொக்கேஷனும், ஒவ்வொரு நாளும் ஏராளமான பொருள் செலவில் போய் கொண்டு போய் விட்டுருவோங்கள. ஸோ கடமை உணர்ச்சியும் ஒழுக்கமும் ஃபண்டமெண்டல் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த டிசிப்ளின் அண்ட் மெயின்டைனிங் எ ப்ராப்பர் ரொட்டீன் பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் அவர்கள்கிட்டேருந்து நீங்கள் அவங்க கூட தொடர்ந்து பல வருஷமாக ஒர்க் பண்ணதுனால கேட்குறேன், நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா